கண்ணியமானவர்களே, நம்மை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய, நம்முடைய ரிசுக்கில் அதிகமான விசாலத்தன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய, தினம்தோறும் ஒவ்வொரு ஏழைகளும் ஒவ்வொரு கடனாளிகளும் இன்னும் ஒவ்வொரு வறுமையில் சிரமப்படக்கூடியவர்களும் கட்டாயம் ஓத வேண்டிய முக்கியமான 2 திக்ர்களை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா இந்த 2 வார்த்தைகளை கூறி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டுமோ அதை அப்படியே கொடுத்து விடுங்கள் என்று மலக்குமார்களிடம் அல்லாஹ் கட்டளையிடப்படக்கூடிய ஒரு 2 வார்த்தைகள். இன்னும் எந்த அளவிற்கு இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னா, அல்லாஹு தாலா இந்த 2 வார்த்தைகளை எந்த ஒரு மனிதன் அழைக்கிறாரோ, எந்த ஒரு மனிதன் இந்த 2 வார்த்தைகளை கூறுகிறாரோ, அல்லாஹ்வினுடைய அரிஷே நடுங்குகின்றதாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் பண பிரச்சனையினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இன்னும் யாரெல்லாம் வறுமையின் காரணமாக எந்த விதமான ரிசுக்கின் விசாலத்தன்மையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம், இன்னும் பண நெருக்கடி, இன்னும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த 2 திக்ரையும் கட்டாயம் போதுங்க. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ரிச்சர்ஸ் மேனாக இருக்கக்கூடிய, இன்றைக்கு மிக பெரும் பணங்களில் இன்னும் கோடிகளில் வாழக்கூடியவர்கள் இன்னும் ரகசியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். இந்த 2 வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த 2 வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி தினம்தோறும் ஒரே ஒரு அமர்வில் உட்கார்ந்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் நீங்களே நினைத்து பார்க்காத பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். உதாரணத்திற்கு கடை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கடையில் எந்த விதமான வியாபாரமும் இல்லை, எந்த விதமான தொழிலும் இல்லை, எந்த விதமான அந்த வியாபாரத்தின் ஓட்டமும் கிடையாது, ரொம்பவும் டல்லாக போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு மக்களும் வர்றதே கிடையாது, இன்னும் வியாபாரம் ரொம்பவும் ஒரு மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு, நம்ம முதல் போட்ட காசை கூட எடுக்க முடியாத அளவிற்கு ரொம்பவும் டல்லாக போய்கிட்டு இருக்கு வியாபாரம் அப்படின்னா கவலையே படாதீங்க. அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்து, இப்போ கடை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா கடையில், அல்லது ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸில், அல்லது ஏதாவது நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் அமர்ந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் 1000 தடவை சொன்னால் போதும், அந்த கடையில் அல்லாஹ் தாலா நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு பரக்கத்தை கொடுத்துருவான். இன்னும் சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, திருமணமாகியும் சொந்தமாக வீடு இல்லாமல் இன்னும் வாடகை வீட்டிலேயே பிற மனிதனுக்கு வாடகை கொடுத்து கொண்டு வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. இந்த திக்ரை நீங்கள் தினம்தோறும் ஒரு நியத், ஒரு ஹாஜத், எனக்கு வீடு கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு இந்த 2 வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா போதும், அல்லாஹு தாலா மிக விரைவில் உங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை, நீங்கள் ஆசைப்பட்டதை விட மிக பெரும் ஒரு அழகான வீட்டை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவான். இப்படி நம்ம இந்த ஒரு 2 திக்ர்களையும் எதை நியத்து வைத்து நாம் செய்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா அப்படியே நமக்கு கொடுத்துருவான். அப்படிப்பட்ட 2 வார்த்தைகள் தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த வார்த்தையை கூற சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. நீங்கள் எப்பெல்லாம் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ, கஷ்டமான நிலையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் எப்பெல்லாம் சிரமப்படுறீங்களோ, எப்பெல்லாம் கடனால் பாதிக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் வறுமையினுடைய கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீங்களோ, அப்போது இந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் கூறி அல்லாஹ்வை அழைங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் தருவான், உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்களுக்கு எச்சரித்த ஒரு 2 திக்ர்கள். இந்த திக்ர்கள் என்ன, இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உதாரணத்திற்கு உங்களுக்கு சொந்தமாக வீடு வேண்டும், அல்லது என்ன தேவை இருக்குதோ, என்ன ஹாஜத் இருக்குதோ, அல்லது பிடித்த நபரை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும், அல்லது சொந்தமாக ஒரு இடமோ, அல்லது சொந்தமாக வாகனமோ, அல்லது சொந்தமாக நகையோ, அல்லது ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்னென்ன ஹாஜத் இருக்கோ அந்த ஹாஜத்தை முன்னாடி வச்சு, நான் இந்த ஒரு அமலை இந்த ஒரே ஒரு இருப்பில் செய்து முடிப்பேன் அப்படின்னு நீயத்து வச்சுட்டு, நீங்கள் ஒரு அமர்வில் நல்ல உடல் சுத்தத்தோடு, உடை சுத்தத்தோடு, நல்ல ஒரு அமைதியான இடத்துல இக்லாஸோடு இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் 1000 தடவை சொல்லணும். ஒரு வார்த்தையும் 1000 தடவை, இன்னொரு வார்த்தையும் 1000 தடவை, மொத்தம் 2000 தடவை ஒரே அமர்வில் வேறு எந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் தஸ்பீகை கொண்டோ அல்லது உங்களுடைய விரலை கொண்டோ நீங்கள் இந்த 2 வார்த்தைகளும் 2000 முறை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகள் என்ன, நீங்கள் சொல்லி பாருங்கள். 2 நாட்களில் உங்களினுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பல மாற்றங்கள், பல சேஞ்சஸ்கள் நடக்கும் உங்களுடைய
வீட்டிலேயே. எப்படின்னா, இப்போ கடனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த கடன் அப்படியே உங்களுக்கு தெரியாமலே அடைக்கப்படும். அல்லது நீங்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. இடம் வாங்குவதற்கான ஏதாவது ஒரு இதை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். இன்னும் பிடித்த நபரோடு நீங்கள் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த நபரை அல்லாஹ் உங்களோடு பேச வைக்கக்கூடிய, இன்னும் திருமணம் முடிக்கக்கூடிய அளவிற்கு குடும்பத்தில் பேச்சுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி எதை நீங்கள் மெயின் பண்ணி இந்த ஒரு திக்ரை ஓதுறீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா 2-3 நாட்களில் உங்களினுடைய வாழ்க்கையில் காட்ட ஆரம்பிப்பான். அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா ஃபத்தாஹ். யா ஃபத்தாஹ் இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அல்லாஹ்வினுடைய அரிசையை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தை. 2வது யா ரஸாக். இந்த வார்த்தைக்கு நிகர் உலகத்தில் எந்த வார்த்தையுமே கிடையாது. இந்த 2 வார்த்தைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் பல ஷேக்மார்கள் கிதாபுகளில், அரபி கிதாபுகளில், உருது கிதாபுகளில், ஷரஹில் என்ன எழுதுனாங்கன்னா, இந்த 2 வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் தஆலா 200 விதமான பலன்களை தர்றாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ வேல்யூவான ஒரு 2 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் என்ன நியத் வச்சுருக்கீங்களோ, என்ன ஹாஜத் இருக்கோ அதை நியத் வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 2 வார்த்தைகளை கூறி நீங்கள் அமல் செய்யுங்க. ஒரே இருப்பில் அல்லாஹ் தஆலா நீங்கள் கேட்டதே அப்படியே உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில், அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை தருவதோடு அவர்களினுடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இது போன்ற திக்ர்கள், வஜீஃபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருளாதாரத்திற்கு, இன்னும் கடன் பிரச்சனைக்கு, இன்னும் வறுமை பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையாக ஆதாரபூர்வமாக சொன்ன திக்ர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நாங்கள் அற்புத வஜீஃபாக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி தான். அந்த புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அந்த ஒரு புக்கை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. அந்த புக்கை உங்களினுடைய வீட்டில் வச்சாலே போதும், அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தனாக மாற்றிடுவோம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.